நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி எங்கள் மாமனார் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தை கம்மிப்பா. தோட்டம் இருக்கா, மரம்லாம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி இந்த தேங்காய் மரத்தில் ஏறி இந்த தென்னை மரமா, தென்னை மரம் எது வரைக்கும் அப்படி கண்டினியூ ஆகுதா? தம்பி இந்த தென்னை மரத்தை காமி. இந்த மரத்தில் ஏறி எவ்வளோ வசரமாக இருக்குது பாருங்க. அண்ணே நீங்கள் ஏற போறியா? தம்பி நீ ஏறுமா? நீ ஏறியா? கொண்டா, நான் எடுக்கிறேன் வீடியோ. இப்போ நம்ம தம்பி பார்த்துடுங்க, சூறப்புலி டக்கு டக்குன்னு ஏறி நம்மளுக்கு அந்த தேங்காய் அது பாருங்க மேலே தெரியுதா பாருங்க. அந்த தேங்காயை பறித்து, தேங்காயே இளநியா தெரியல, இப்போ போய் பறிக்கட்டும். முதல்ல பறித்த பிறகு நம்ம என்னன்னு பார்ப்போம். தம்பி ஏறுங்க. தம்பி ஏறுறாரு. நம்ம வேறு என்ன எதாவது பார்த்துட்டு வரலாம். அவர் ஏறி பறிக்கட்டும். நம்ம பசங்க நம்ம தோட்டத்தில் பெரிய தொட்டி இருக்குது. தம்பி பார்த்து ஏறுங்க. தம்பி விறுவிறுப்பாக ஏறிட்டுருக்காரு. அவர் பறிச்சிருவார். நம்ம போய் இங்கே தொட்டி இருக்குது, அதை பார்ப்போம். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இங்கே வந்து பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் நம்ம ஃபேமிலி, இதெல்லாம் நம்ம ஃபேமிலி குடும்பம். வணக்கம் நண்பர்களே. வா நீங்க பேசுங்க. ஐயோ குளிப்பாட்டுறாங்களே. அண்ணா தம்பி தேங்காய் பறிச்சுட்டு அப்படி வாங்க. ஐயோ ஏதோ சரி வாங்க. நம்ம பக்கத்தில் தான் போனேன். பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ள தள்ளிட்டாங்க. தண்ணி தொட்டிக்குள்ள இழுத்து நம்ம முக்கிட்டாங்க. இவர் நம்ம மரத்தில் இந்த இளநீ பறிச்சிட்டாரு, தேங்காய் பறிச்சிட்டாரு. ஒரு 5 பேரையும் போதும். பறிச்சாச்சு. இது என்ன பெரிய சைஸாக இருக்குடா. இது தேங்காயா இளநியா செக் பண்ணி பார்க்கலாமா? இது ஆமாம், செக் பண்ணி தான் பார்க்க தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் தெரியும், இது கொஞ்சம் முக்கா வெட்டாக தெரியுது. வெட்டினா அப்போ கத்தியில் அறுத்துருவோம். ஆமாம், கத்தியில் தான் அறுக்கணும். இந்த தேங்காய் இது தேங்காய் தானே? இது அப்போ கல்ல வச்சு வந்து கன்ஃபார்ம் தேங்காய். நமக்கு வந்து எப்பவுமே தேங்காவை ஆட்டி பார்த்தீங்கன்னா தேங்காவா இல்லையான்னு தெரியும். அது வந்து முக்கா வெட்டு தேங்காய் தான். சரி, அப்போ அதை முதல்ல உடைப்போம் கல்லை வச்சு. வாங்க போய் உடைக்கலாம். நல்லா குலுங்குனா தேங்காய். இது குலுங்கவே இல்லை, இளநியாக தான் இருக்கணும். தேங்காய் உடைக்க கத்தி அருவா எதுவும் கொண்டு வரலைன்னா அப்புறம் எப்படியாவது உடைச்சி திங்க தானே செய்யணும். அதான் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்படி உடைக்காங்க பாருங்கள். அதை ரிலீஸ் பண்ணு, ரிலீஸ் பண்ணுங்க. இதை வச்சுருவோம். இளநியா இருந்ததுன்னா அது தேங்காய் தான், முக்கா வெட்டு. லாங் வீடியோவாக போகும், யூடியூப்பில் வரும். ஸ்டாப் பண்ணுவீங்கண்ணா. இதை வச்சு கஷ்டப்படாது. அது போட்டுடலாமா? 200 வாட்டி அனுமார் நெஞ்ச பிளந்த மாதிரி நெஞ்ச காட்டினாங்க. தேங்காய் வருது பாருங்கப்பா. பார்க்கணும். இப்போ தான் இப்போ அனுமார் நெஞ்ச பிளக்க போகிறாரு. ரொம்ப கஷ்டம். நரம்பு படைக்க, நெஞ்சு படைக்க தேங்காய் உரிச்சு எடுத்து இதை திங்கினதுக்கு அவ்வளோ ஆசை. எடுத்துரு. போதும். இன்னும் நாளை எப்போ உடைக்க. சிந்தாமல் செதறாமல் குடிக்கணுன்னு. இப்போ தேங்காய் கஷ்டப்பட்டு உரிச்சு எடுத்து தந்துட்டான். இதை நம்ம இப்போ குடிக்கணும். எல்லையும் உள்ள முக்கா வெட்டு எல்லையும் திங்கணும். எப்படி உடைக்கணும்னு பாருங்கள். ஆஹா, சுவைக்கு எங்களுக்கும் கொஞ்சம் தரலாமே. கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறினது ஒரு ஆள், இல்லை மரத்தில் ஏறி அனுமான் மாதிரி புலன்றதெல்லாம் ஒரு ஆள். எப்படி சமபாதி அழகாக உடைச்சு பார்த்தீங்களா? தேங்காய் தண்ணி எப்படி இருந்தது சொல்லவே இல்லையே. தேங்காய் தண்ணின்னா இப்போ வெயில் காலம், ஒரு சொட்டு கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது.